30 days சேலஞ்சில் டே 9 கோலம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு பூந்தொட்டியில் நிறைய பூக்கள் பூத்து கொழுங்கிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த கோலம் தாங்க போட போகிறோம். இதுக்கு நம்ம அந்த ஸ்டென்சிலை யூஸ் பண்ணி பேசிக்கான கோலம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஸ்டென்சிலை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே இன்னும் நிறைய பூக்கள் வர மாதிரி கோலம் போட்டுக்கலாம். இதே தாங்க நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சைட்லேயும் வச்சு நம்ம போட போகிறோம். இந்த கோலம் நம்ம யாருக்காக டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா சசிதா அவங்களுக்கு தாங்க டெடிகேட் பண்ணுறோம். கவிதை நேரம். பூந்தொட்டியில் பூக்கள் மலர, வாசல் முழுதும் நறுமணம் பரவ, காலை வந்த சூரியனும் நின்று பார்த்தான், இது கோலமா இல்லை பூந்தோட்டமா என்று. இப்போ நம்மளோட அழகான பூந்தொட்டி கோலம் தயார். இந்த கோலத்துக்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.